தெரியலையே. என்னடி சோறாக்கி வச்சிருக்க? ரசங்க. ரசமா? நீ வைக்கிற ரசமா தாண்டி இருக்கும். ஆமா, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பின்ன கறி குழம்பு வைப்பாங்க, ரசம் தான் வைப்பாங்க. நீ வைக்கிற ரசத்துக்கு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ போடி. ஐயோ, இவங்கிட்ட டெய்லி மல்லு கட்ட வேண்டியதா இருக்கே. எப்பதான் சரியாகுமோ தெரியல. வருஷம் இதே ரோதனையா போயிட்டு இருக்கு. இந்த வருஷமாச்சும் சரியாவதா பார்க்கலாம். சங்கீதா, சங்கீதா. வாப்பியா. என்னடி பண்ற? ஏன் காலையிலே டல்லா இருக்க? அது ஏன் கேக்குற? எங்க வீட்டுக்காரர் குடிப்பான்னு சொன்னேன்ல, இன்னைக்கும் பாரு ரசம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டான். அச்சோ, என்னடி காலையிலே இப்படி சொல்ற? அவன் பார்த்தாலே ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லா தெரியுது. சரி, ஃபீல் பண்ணாத விட எல்லாம் சரியாயிரும். அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். டெய்லி சண்டையா போயிட்டு இருக்கு, ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பரிசுத்த ஜோசியன்னு ஒருத்தர் இருக்காருடி. நீ வேணா அவரை போய் பாரு, நம்பர் வேணா சென்ட் பண்றேன். அவர்கிட்ட பேசி பாரு, உனக்கு நல்லா ரிலீஃபா இருக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். என்னோட லைஃப்ல கூட இப்படிதாண்டி, ஒரே ஹஸ்பண்ட் கூட ஒரே சண்டை போட்டு இப்படிதான் இருந்தேன். டிவோர்ஸ் வர போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் கவுன்சிலிங் கொடுத்து இப்போ ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா இருக்கேன். நீ வேணா அவங்கள்ட்ட பேசி பாரு, அப்புறம் உனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எல்லாமே சரியாயிரும். ஃபீல் பண்ணாதடி, ஓகேவா? சரி, நீ சொல்ற படி ட்ரை பண்ணி பாக்குறேன். உனக்கு வாட்ஸ்அப்ல நம்பர் சென்ட் பண்றேன் பாரு, அது சேவ் பண்ணிக்கோ. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா நீ வீட்டுக்கே வந்து உன்கிட்ட பேசுவாங்கடி. சரி, உனக்கு மைண்ட் ஃப்ரீயாகும். நீ அதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். நீ அதெல்லாம் நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாது, ஓகேவா? ஹாப்பியாக இரு, ஓகேவாடி? சரி, ஓகே. நீ கால் பண்ணி பேச, அவன் வந்து உன்னை பார்ப்பாங்க, ஓகேவா? சரி, ஓகே. சரி, இரு, சாப்பிட்டு போவேன். சரி, வேண்டாடி, நீ இப்படி இருக்குமே நான் எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு மனசே வராது. எல்லாம் சரியானா நீ ஹாப்பியாக இருப்பல்ல, அப்போ உங்கள் வீட்டில் ஒரு விருந்தே சாப்பிடலாம், ஓகேவா? நீ எதுக்காச்சும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? எனக்கு கொஞ்சம் வீட்டில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குடி, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து பேசு, என்ன கால் பண்ணி சொல்லு எனக்கு, ஓகேவா? எதுவும் நினைக்காத, ஃபீல் பண்ணாத, அழாது, ஓகேவா? சரி, ஓகேவா? ஓகே, பாய். சரி, இவன் வர நம்பர் கொடுத்துருக்கா, அதுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் சொன்னாலே நம்பர் வந்துருச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஓகே. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ஹலோ, யாருங்க? பரிசுத்த ஜோசியராங்க. ஆமாங்க, நீங்க? நான் என் ஃப்ரெண்டு வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, ஜோசியம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பிடிச்சிட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து ஆமாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பாருங்களேன். சரிங்க, வந்து அட்ரஸ் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. பாதாளம் தெரு, அதில் லாஸ்ட் வீடு முக்கில் இருக்கும். அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதில் சமாதானமே இல்லாத வீடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. வந்துருங்க. சரிங்க, வந்துடுறேன். சரிங்க, இந்த வருஷமாச்சும் நல்லா போதான்னு பார்ப்போம். பாதாளம் போறதுக்குன்னு சொன்னாங்க. நிஜமாவே பாதாளம் தெரு மாதிரி தான் இருக்குது போலயே. இருளடைஞ்சு போய் கிடக்குது. இந்த வீடா இருக்குமோ? இந்த வீடுதான் ஒரு இருட்டா, சமாதானமே இல்லாம கிடக்குது. இந்த வீடான போய் பார்ப்போம். தக் 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 தக். யாருங்க வேணும்? பரிசுத்த ஜோசியம் வர சொல்லியிருந்தீங்களே. ஆமாங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா, இந்த வீடு தான் வாங்கய்யா. உட்காருங்கய்யா. இல்ல, வீடு ஒரே இருட்டா இருக்கு. என்னது இருட்டா இருக்கா? இவ்வளோ லைட் ஏறுது, இருட்டா இருக்கா? இருட்டு. சரி சரி, தண்ணி எதனா சாப்பிடுறீங்கய்யா? எந்த தண்ணி வேணா சாப்பிடுங்கய்யா. இருக்கட்டும். இவர் வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? வரவங்க வந்து இந்த தண்ணி சாப்பிடு அந்த தண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கய்யா. இவருக்கு தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னேன். அப்படிங்களா? ஆனா இந்த கை இல்லைங்க, அந்த கையை காட்டுங்க. இந்த கையா? என்ன ரேகை ஒன்றும் சரியில்லையே, ஒரே கோணம் காணலா இருக்கு. பரலோகத்துக்கு போற ரேகையே காணுமே. என்ன பண்றது? கிட்னி அவுஞ்சு போச்சு. ஐயோ, உடல் வெந்து போச்சு. ஐயோ, ஒரே இருள் அடைஞ்சு போச்சு. ஐயோ, அவ்வளவுதான். இது தேராது, இது நரகத்துக்கு தான் போகும். இந்த கை தேரவே தேராது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்படி சொல்லிட்டீங்களே. பாண்டு கிடையாது, பயந்து கிடக்கா. இதுக்கெல்லாம் போய் பரலோகன்றீங்களே, நரகன்றீங்களே, பரலோகத்துக்கு போற வழியை சொல்லுங்க. பரலோகத்துக்கு போற வழியா? உன் கை நரகத்துக்கு தான் போகும்.
நரகம் சொல்றீங்களே, நரகம் ஏங்க அப்படி சொல்றீங்க? நரகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப இருளடைஞ்சி அழுகையும் கூக்குரலுமா இருக்கும், ஒரே சத்தமா இருக்கும், அங்க சமாதானமே இருக்காது, ஒரே சந்தோஷமே இருக்காது, அங்க எப்பவுமே அழுகை மட்டும்தான் இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? இங்கேயே அப்படிதான் இருக்கு. சரி பரலோகம் சொல்றீங்க, அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பரலோகமா? அது வெண்மையும் வெளிச்சமுமா இருக்கு, எப்பவுமே அங்க பிரகாசம் மட்டும்தான் இருக்கும். அங்க எப்பவும் தேவதூதர்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா ஆனந்தத்தோட இருக்கும். சரிங்க, அப்ப அவருக்கு பார்த்து சொல்லுங்க, பரலோகம் போறதுக்கு வழி எதுனா இருந்தா சொல்லுங்க. அதான் ரேடியோ அழிஞ்சு போச்சுங்களே, எப்படி போக முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் எங்க தேடிட்டு தாங்க உங்ககிட்ட வழி கேட்டு நிக்கிறேன், என்ன ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை இல்லை இல்லை, இது தேரவே தேராது. அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, இதெல்லாம் பண்ணுங்கய்யா. அப்படிங்களா? அப்போ வந்து கடைசியா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்கய்யா, நாங்க பண்றோம். அப்படியா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்தாரு. அவரால் மட்டும்தான் நம்மளை வந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். அவரை நீங்க பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு நீங்க வந்து போய்க்க முடியும். பரவாயில்லைங்களா? பரவாயில்லையா, நீங்க சொல்லுங்க, அதுக்கான வழியை சொல்லுங்க ஐயா. என்னங்க இந்த புக்ல தான் நீங்க எப்படி நடக்கணும், எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, எங்க நிற்கக்கூடாது எல்லாமே இந்த புக்ல தான் போட்டிருக்கு. இதன்படி நீங்க இதை டெய்லி படிச்சுட்டு இதன்படி நீங்க நடந்தீங்கனாலே போதும், நீங்க வந்து பரலோகத்துக்கு போயிடலாம். அவரே உங்களை கூட்டிட்டு போவாரு. சரிங்க, நான் கண்டிப்பா பண்ணுவோம் ஐயா. நாங்க இந்த புக்கை படிச்சு வேதாகமத்தை பத்தி, இது என்ன புக்குயா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லவே இல்லையா? இதுதாங்க வேதாகமம். நீங்க கேட்கணும்ல, இது வந்து பரிசுத்த வேதாகமம். இதை வந்து தினமும் படிச்சு நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள போனீங்கன்னா அவரே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். சரிங்கய்யா, நாங்க இந்த புக்கை படிச்சு நாங்க மனம் திரும்பி வழியும் சத்தியமும் ஜீவனமாய் நாங்க இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி நாங்க மனம் மாறி கண்டிப்பா நாங்க எங்க லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி நல்லா வாழணும். இந்த வருஷம்